வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோஜி சில்வர் அகாடமி தமிழ். இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் அண்ட் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் MA 3351 கான பார்ட் பி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். பிப்ரவரி மாதம் 2024 நடக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி செமஸ்டர் 3 எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ், அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸும் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு ஒவ்வொரு கொஷினுக்கான லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அதோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸை நீங்கள் பார்த்துக்கலாம். ஏதாவது வெயிட்டிங் இருந்துச்சுன்னா அந்த வீடியோஸ்னோட எக்ஸ்ப்ளனேஷன் உங்கள் எக்ஸாமுக்கு முன்னாடியே வந்துடும். ஓகேங்களா? ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் நல்லா சால்வ் பண்ணி பார்த்தாலே இந்த பேப்பரை நல்லா கிளியர் பண்ணிடலாம் வித் நல்ல குட் கிரேடோட. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு யூனிட் 1ல் 2 கொஷின்ஸ் இருக்குது. ஒன்று லக்ராஞ்சி மெத்தட்ஸ் ஆஃப் மல்டிப்ளையர்ஸ், இன்னொன்று ஹோமோஜீனஸ் ஈக்குவேஷன்ஸ். ஸோ இந்த 2 டாபிக் மட்டும் பார்த்தா போதும். அதில் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக 4 சம்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த 4 சம்ஸுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கீழே லிங்க்கில் வந்துடும். வெயிட்டிங் இருந்துச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள், எக்ஸாமுக்கு முன்னாடி உங்களுக்கு இதை சொல்லி கொடுத்துருவேன். ஸோ லக்ராஞ்சி மெத்தட்ஸ் ஆஃப் மல்டிப்ளையர்ஸில் இந்த 4 ப்ராப்ளம்ஸ் தரோவாக சால்வ் பண்ணி பார்த்துடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சேம் யூனிட் 1ல் செகண்ட் டைப் ஹோமோஜீனஸ் ஈக்குவேஷன்ஸ். இதில் ஒரு 5 டைப்கான ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்கேன். ரொம்ப சிம்பிள். இந்த ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு ஈஸியாக புரிய வச்சிடறேன். ஃபஸ்ட் யூனிட்டில் 16 மார்க் கேரண்டி எடுத்துடலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு கொஷின் ஒரு 8 மார்க் கொஸ்டின், செகண்ட் கொஷினும் ஒரு 8 மார்க் கொஷின் தான். ஸோ ரெண்டும் சேர்ந்து தான் 16 மார்க் கொஷின். ஸோ அதனால் இந்த யூனிட்டில் இந்த 2 டைப்புமே தரோவாக படித்தா போதும். அதுவும் டோட்டலாக இதில் ஒரு 4 சம்ஸ் இருக்குது, இதில் ஒரு 5 சம்ஸ் இருக்குது. இதை மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். புரிஞ்சிக்கிட்டு தெளிவாக நான் சொல்லி கொடுக்குற ஸ்டெப்ஸ் பண்ணிங்கன்னா ஷுவராக 16 மார்க் எடுத்துடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் யூனிட் 2. யூனிட் 2ல் நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா ஹார்மோனிக் அனாலைசிஸ்னு ஒன்று இருக்குது. என்ன இருக்குது? ஹார்மோனிக் அனாலைசிஸ். அந்த டாப்பிக்கில் 4 டைப்ஸ் இருக்குது. ஸோ 4 டைப்புக்குமே ஒரு டைப்புக்கான ப்ராப்ளம். ஸோ ஃபஸ்ட்டு டைப் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பை வேல்யூஸ் வரும். செகண்ட் டைப்பில் இந்த மாதிரி டிகிரிஸ் வரும். நெக்ஸ்ட் தேர்டு டைப்பில் உங்களுக்கு இந்த மாதிரி டி வச்சு வரும். ஃபோர்த்து டைப்பில் நார்மல் நம்பர்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி 4 டைப்புக்கான அந்த ஹார்மோனிக் அனாலிசிஸ் நான் சொல்லிக் கொடுக்குற வீடியோ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஷுவராக 16 மார்க் வாங்கிடலாம். இந்த 4 கொஷின்ஸ் பார்த்தாலே கண்டிப்பாக ஒரு 16 மார்க் நீங்கள் செமஸ்டர் எக்ஸாமில் எடுத்துருவீங்க. ஸோ யூனிட் 2 ஈஸி, ரொம்ப ஈஸி. ஹார்மோனிக் அனாலிசிஸ் இந்த கொஷின் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? கூட எக்ஸ்ட்ராவாக ஒரு சப்போர்ட்டுக்காக நான் சொல்லிட்டேன், இந்த 1 to 4ல் கன்ஃபார்மாக வந்துடும். ஹார்மோனிக் அனாலிசிஸ் வந்துக்கிட்டே இருக்கும், டைரக்ட் 16 மார்க். ஸோ உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டுக்காக ஃபோரியர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் ப்ராப்ளம், இதை நீங்கள் வேணும்னா பார்க்கலாம். டாப்பர்ஸ் இருக்கிறவங்க ஹார்மோனிக் அனாலிசிஸும் பார்த்துக்கலாம், இதையும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இல்லை எனக்கு ஹார்மோனிக் அனாலிசிஸ் அதை மட்டும் தான் படிக்க முடியும்னா நீங்கள் அதை மட்டும் தரவாக படிச்சுக்குங்க. ஃபஸ்ட்டு 4 கொஷின்ஸ் கொடுத்தேன் இல்லையா, அந்த 4 கொஷின்ஸ் தரவாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தாலே போதும், நான் வீடியோவில் சொல்லி கொடுத்த மாதிரி. ஸோ எக்ஸ்ட்ராவாக டாப்பர்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த 4 எக்ஸ்பேன்ஷன்ஸ், 4 டைப்புக்கான எக்ஸ்பேன்ஷன்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். ஃபோரியர் சீரிஸ் எக்ஸ்பேன்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு டைப் வந்து 0லேருந்து 2π, அப்புறம் 0லேருந்து நம்பர்ஸில் வரும், அதாவது L, அப்புறம் -π to π, -L to L. ஸோ இந்த மாதிரி 4 டைப்ஸ் இருக்குது. இந்த 4 டைப்புக்கும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் செகண்ட் யூனிட்டில் ஹார்மோனிக் அனாலிசிஸ் எல்லாருமே தரவாக இருக்கணும். தரவாக இருந்துட்டுனா 16 மார்க் அவ்வளோதான், ஈஸியாக வாங்கிட்டு போயிடலாம் மார்க். கூட எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஃபோரியர் சீரிஸ் எக்ஸ்பேன்ஷன்ஸ் கற்றுக்குங்க. நெக்ஸ்ட் இப்போ யூனிட் 3ல் டோட்டலாக நான் உங்களுக்கு 6 கொஷின்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். இது ஒரு டெரிவேஷன் மாதிரி இருக்கும் இந்த யூனிட் 3. எப்படி நான் யூனிட் 1ல் லக்ராஞ்சியும் ஹோமோஜீனியஸ் படித்தா 16 மார்க் எடுத்துடலாம், யூனிட் 2ல் ஹார்மோனிக் அனாலிசிஸ் படித்தா அப்படி 16 மார்க் எடுத்துடலாம். யூனிட் 3ல் மொத்தம் நிறைய சம்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு செலக்டிவாக ஒரு 6 சம்ஸ் கொடுத்துருக்கேன் ப்ராக்டிஸ். ஆனால் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும், 6மே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இது எல்லாமே இந்த ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச்டு ப்ராப்ளம், இந்த ஸ்ட்ரிங் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க இதை. ஸோ இந்த மாதிரி 1 2 3 4 5 6 இந்த மாதிரி
6 ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்கேன் யூனிட் 3ல. ஸோ இந்த 6 ப்ராப்ளம்ஸையும் நீங்கள் தரோவாக, ரொம்ப பெருசாக தான் இருக்கும் அந்த ப்ராப்ளமுக்கான சொல்யூஷன். இந்த 6 நீங்கள் தரோவாக பார்த்துட்டிங்கன்னா இந்த லெசனை டேரெக்டாக ஒரு 16 மார்க் வாங்கிடலாம். ரொம்ப பொறுமை வேணும் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு. இந்த சம்மை நான் உங்களுக்கு ஈஸியாக பொறுமையாக சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக 6 கொஷின்ஸ் யூனிட் 3ல. நெக்ஸ்ட் யூனிட் 4. யூனிட் 4னு வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, இது ஒரு மிக்ஸ்டு டைப்ஸ். யூனிட் 4 வந்து ஒரு மிக்ஸ்டு டைப். நான் செலக்டிவாக அதில் 6 கொஷின்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபைண்ட் த ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம். ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருவாங்க, அது செல்ஃப் ரெசிப்ரோக்கல். இந்த மாதிரி செல்ஃப் ரெசிப்ரோக்கல் டைப் வச்சு ஒரு கொஷின் வரும், செல்ஃப் ரெசிப்ரோக்கல். ஸோ அதில் ஒரு 2 சம் ப்ராக்டிஸ்க்கு. இதில் எல்லாமே வந்து உங்களுக்கு 8 மார்க் கொஷின்ஸ்லாம் வரும். ஸோ அதனால் 6 கொஷின்ஸுமே கொடுத்துருக்கேன். நீங்கள் 6மே சால்வ் பண்ணிங்கன்னா தான் 16 மார்க் எடுக்க முடியும். ஏன்னா இது இந்த சிலபஸ் அதிகம் 4th யூனிட்டில். அதில் நான் செலக்டிவாக 6 கொடுத்துருக்கேன். ஃபைண்ட் த ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம். ஸோ இந்த மாதிரி கொடுப்பாங்க உங்களுக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு செட் ப்ராக்கெட் வச்சு கொடுப்பாங்க. ஸோ அதில் எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது, இது ஒரு டைப். அப்புறமா வந்து இது வந்து பார்சிவால்ஸ் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி வர ஒரு ப்ராப்ளம். ஸோ இது 2 ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு ஃபூரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம், ஃபூரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம். ஸோ இதுக்கு சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். அண்ட் லாஸ்ட்டாக வந்து சேம் பார்சிவால் ஐடென்டிட்டியில் இன்னொரு ப்ராப்ளம். ஸோ இந்த 6 ப்ராப்ளம் நீங்கள் தரோவாக தெரிஞ்சிட்டிங்கன்னா ஈஸியாக 16 மார்க் வாங்கிடலாம் யூனிட் 4ல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நல்லா கவனிங்க. யூனிட் 1ல் 2 கொஸ்டினுமே 8 மார்க்கில் வரும். யூனிட் 2ல் டேரெக்டாக ஒரு 16 மார்க் வரும், ஹார்மோனிக் அனாலிசிஸ். 3rd யூனிட்டு டேரெக்டாக ஒரு 16 மார்க் வந்துடும். 4th யூனிட்டில் இது மிக்ஸ்டு டைப்பு. ஸோ எதை கூட லிங்க் பண்ணுவான், அதில் அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து உங்களுக்கு 6 கொஷின்ஸ் பக்காவாக ரெடி பண்ணிட்டு இந்த 6மே நீங்கள் தரவா இருந்தீங்கன்னா தான் 16 மார்க் எடுக்க முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் யூனிட் 5ல் ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் கன்வல்யூஷன் தியரம். இது ஃபஸ்ட்டு, இது எல்லாருமே படிச்சிருக்கணும். இந்த கொஷின் ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் கன்வல்யூஷன் தியரம் தரோவாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். தியரம் அப்புறமா இந்த 3ல் எதனா ஒன்று கேட்பாங்க இந்த மாடலில், அதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். ஒன்று கன்வல்யூஷன் தியரம் ப்ராப்ளம் தரோவாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா டிஃப்ரென்ஸ் ஈக்குவேஷன்ஸ் தரோவாக இருக்கணும். இது 2த்தில் யாராவது இப்போ என்னால் ஒன்று தான் படிக்க முடியும்னா நீங்கள் இந்த கன்வல்யூஷன் தியரம் மட்டும் படித்தாலே நீங்கள் 16 மார்க் எடுத்துடலாம். இந்த 3 தரோவாக படித்தாலே 16 மார்க் எடுத்துடலாம். நான் டாப்பர்ஸாக இருக்கிறேன், எனக்கு இன்னும் ஒரு சப்போர்ட் வேணும்னா எக்ஸ்ட்ராவாக இந்த 3த்தையும் படிச்சுக்கலாம். இது வந்து என்னன்னா யூசிங் இசட் டிரான்ஸ்ஃபார்ம் சால்வ் த டிஃப்ரென்ஸ் ஈக்குவேஷன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 3த்தையும், ஸோ டோட்டலாக இந்த லெசனில் 6 சம்ஸ் தான். அந்த 6 சம்ஸ் நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுத்துட்றேன். பொறுமையாக இருந்து கற்றுக்குங்க, படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? ஸோ டக்குன்னு வெயிட்டிங்கில் இருக்கிறதுல உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். படிக்க வேலை தான் உங்களை. ஓகேங்களா? ஸோ இவ்வளவு தான் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் அண்ட் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் MA 3351க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். இதுக்கான ஆன்சர்ஸ் சீக்கிரமாக உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வந்துடும், பார்த்து பயனடைங்க. 4G Silver Academy, Strength, Success, Clarity. வணக்கம்.